வான்மதி, என்ன இது? உன்னை சித்தி பொறுப்பா தான் இருக்க சொன்னாங்க. ஆனா நீ அவங்கள மாதிரி கெட்ட போட்டு வந்து நிக்கிற. ஏன் எனக்கு இது நல்லா இல்லையா? இப்படி இருந்தா தானே என்னையும் எல்லாரும் மதிப்பாங்க. வான்மதி, மரியாதைங்கிறது கெட்டப்ப பார்த்து கொடுக்கறது இல்ல, கேரக்டரை பார்த்து கொடுக்கறது. நீ மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறத பார்த்து அது தானாவே உனக்கு கிடைக்கும். நீ இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் நீ சித்தியும் ஒன்னாயிட முடியுமா? உன் டேலண்ட்டை கெட்டப்ல காட்டாம லீடர்ஷிப்ல காட்டு. கண்டிப்பா நான் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அத்தை, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நீ ஜெயிச்சு காட்டுவேன்னு நான் நம்புறேன். பார்த்து போயிட்டு வா. என்னது, வான்மதி மட்டும் போறாளா? நீயும் போறல்ல அண்ணாமலை? இல்லக்கா, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லார் கூடவும் ஜாலியா இருக்க போறேன். கௌதம், கேரம் போர்டு எடுத்து வை, விளையாடலாம். அண்ணாமலை, நீ போலனா எப்படி அண்ணாமலை? நீங்க ஏன் அத டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அண்ணாமலையத்தை இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு ஆறும் ஒண்ணுதான், ஆழ்கடலும் ஒண்ணுதான். எப்படி சக்சஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன அண்ணாமலை இது? அண்ணி, அது அம்மா கார் அண்ணி. அம்மா காரா? இன்னைக்கு என்னோடது. இன்னைக்கு மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு இனிமே எப்பவுமே என் காரை மாத்தி காட்டுறேன். ஆமா, நீ காலேஜ்க்கு கிளம்பல? கிளம்பிட்டா அண்ணி. வான்மதி குடும்பத்துல இருந்து காலேஜ்க்கு போற பொண்ணு பாக்கெட் மணி இல்லாம போலாமா? இந்தா 5000, என்ஜாய். தேங்க்ஸ் அண்ணி. அரவிந்த் இல்ல. சொல்லுங்க அண்ணி. என்ன அண்ணி? உனக்கு எதுக்கு இவ்ளோ பணம்? அது இப்படி கொடு. காலேஜ் போற பொண்ணுக்கு கையில பணம் வந்துட்டா கவனம் படிப்புல இருக்காது. அதே மாதிரி காலேஜ் போற பொண்ணு கையில காசு இல்லாமலும் போக கூடாது. இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப தாராளம் தான் அண்ணி. என்ன அருவிக்கு 5000 கொடுத்ததெல்லாம் ஷாக்கா இருக்கா? அருவிக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் உங்க எல்லார் அக்கவுண்ட்டுக்கும் 50,000 சென்ட் பண்ண போறேன். உங்க இஷ்டப்படி தாராளமா செலவு பண்ணலாம். என்னது, 50,000? வான்மதி, எதுக்குக்கா எல்லாருக்கும் 50,000? என்னடி கேள்வி இது? எல்லாருக்கும் தேவை இருக்கும்ல, ஆசைப்பட்டதை வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அக்கா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் பணத்துல இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்துல இருக்கு.